ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தா வந்துச்சுடா. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படியே கன்டின்யூ பண்ணிக்கங்க. ஸோ நீங்க அவன அரைஞ்சிட்டு அவனோட திங்ஸ் அந்த வாலெட்டு, கார் கீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, நீங்க அவன் கைய புடிச்சிட்டு விறுவிறுன்னு கூட்டிட்டு வந்து, உங்க கார்ல உட்கார வச்சுட்டு, நீங்க கார ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமா டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கிறீங்க. நைட்ல அந்த ஹைவே ரோட்ல செம்ம ஸ்பீட்ல போறீங்க. எதுக்குமே பேசல. ஜங்குக்கு அப்படியே உட்காந்துருக்கான் கப்பு சிப்புன்னு. அவன் கன்னத்துல அப்படியே நீங்க அடிச்சதுக்கான அந்த ரெட்டிஷ் அப்படியே பயங்கரமா இருக்கு. அவனோட இயர்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருக்கு. அவன் வேற ஒரு மாரி மில்கியா இருப்பான் இல்லையா? ஸோ அப்படியே பயங்கர ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க கொண்டு போயிட்டு நடு ஹைவேல டப்புன்னு பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அவன் எதுக்குமே அசராம, பேசாம அப்படியே கப்பு சிப்புன்னு உட்காந்துருக்கான். நீங்க ஸ்டீரிங்ல அப்படியே ஹெட்ட வச்சுட்டு பெருசா பிரீத் அவுட் பண்ணிட்டு, நீங்க டோர ஓப்பன் பண்ணி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சுட்டீங்க. "எங்க போறா? தனியா எங்க போறா அவ இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் டோர ஓப்பன் பண்ணிட்டு, "ஒயன் ஒயன் நில்லு. நில்லுன்னு சொல்றேன்ன. தனியா எங்க போயிட்டுருக்குற நீ? எதுக்குடா? எதுக்குடா அங்க போன நீ? எதுக்கு அங்க போன?" அப்படின்னு சொல்லிட்டு அவன திருப்பி பார்த்த மாரி கொஸ்டின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறீங்க நீங்க. அவன் அப்படியே நிக்கிறான். வந்து அவன்கிட்ட, "சொல்லு. யார்கிட்ட நீ போன? யார்கிட்ட நீ போன?" "அ அ அது ஒயன் அவங்க ஏதோ எமர்ஜென்சின்னு தான் வர சொன்னாங்க." "எமர்ஜென்சியா? அப்ப ஜிம்மன் கிட்ட எப்படி நீ பிளைண்ட் டேட் போறேன்னு சொல்லியிருந்த?" "ம். இ இல்ல பிளைண்ட் டேட்டு." "பொய் சொல்றல்ல நீ? ஆ? இப்ப பொய் சொல்றல்ல?" "இல்ல ஒயன் பிளைண்ட் டேட்டுன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஏதோ எமர்ஜென்சியா உங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க. அ அதான்." "ஆ. அது என்ன? ஒருத்தி கூட போவேன்னு பார்த்தா 2 பேரையும் தள்ளிட்டு போயிருக்கிற?" "நானும் தள்ளிட்டெல்லாம் போல. அவங்க தான் சிஸ்டர்ஸா வந்திருந்தாங்க." "ம். அது என்ன?" அவன் கேட்குறான். எதுவுமே சொல்லாம வாய மூடிட்டு உட்காந்துருக்க. என்ன என்ன கேட்டாங்க? நான் யாருன்னு கேட்குறான். எதுக்குமே சொல்லாம வாய மூடிட்டு அப்படியே உட்காந்துருக்குற. ஆ? அவ என்னன்னா அங்க கைய வைக்கிறா, இங்க கைய வைக்கிறா. அப்படியே தடவி குடுத்துட்டு உட்காந்துருக்கா. ஏன்? தொரைக்கு சொல்ல வரலையோ? ஆ? வரல தானே? உனக்கு சொல்ல வரல தானே? அப்படின்னு சொல்லிட்டு அவன பிடிச்சு பின்னாடி புஷ் பண்றீங்க. அவன் அப்படியே அமைதியா உங்கள பாவமா பார்த்துட்டு நிக்கிறான். இவ்வளோ திமிரு இருந்தா அவ என்ன பார்த்து யாருன்னு கேட்குறா. நீ அதுக்கு அமைதியா உட்காந்துருக்க. அட்லீஸ்ட் வாய தொறந்து இவ ஒயனன்னு கூட உனக்கு சொல்ல வரலல்ல? ஆ? அவ்வளோ இதாயிடுச்சு. அப்போ என்னன்னா கழுத்தில் கை வைக்கிறா. காலுக்கு தைஸில் கை வைக்கையில கூட உனக்கு தோணலை. உனக்கு தோணலை. நீங்கள் அப்படியே கிடந்து கத்து கத்துன்னு கத்துறீங்க. பயங்கரமாக அலறுது. அந்த நைட்டில் டைமும் பயங்கரமாக எக்கோ அடிக்குது. எனக்கு நீ போனது கூட பிரச்சனை இல்லை. அவள் கேட்குறா. அதுக்கு நீ பதில் சொல்லலை. அவள் தடவுறா. அந்த கையை நீ எடுத்து விடலை. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. பத்தத்துக்கு என்ன பார்த்து சொல்கிற? செக்ரட்டரி வேலை பார்க்க தானடி வந்த? உன் வேலையை பார்த்துட்டு நீ போன்னு சொல்கிற? செக்ரட்டரி வேலை பார்க்குற தானே இப்படி நைட் ட்ரெஸ்ஸு ஸ்லீவ்லெஸ்ஸு செப்பலோட அலறி அடித்து ஓடி வந்தேனா உனக்கு? ஆ சொல்கிறா. அலறி அடிச்சதுக்கு தான் நான் ஓடி வந்தேனா? பார்த்தல்ல நடு ரோட்டில் எப்படி நின்றுட்டு இருக்கேன். இதோட நான் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். செக்ரட்டரி வேலை பார்க்க வந்தேன். செக்ரட்டரி வேலை பார்க்க வந்தேன். சொல்கிறா. சொல்லு. சாரி சாரி ஒயன். வாய் பேசுனா ஏதாச்சும் ஒன்று அடுத்த அரை ஓங்கி ஒன்று வச்சிடும் பார்த்துக்க. உனக்கு சொல்ல தோணல. அப்போ நான் லவ் பண்ணுற பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு உனக்கு சொல்ல தோணல. அவள் டச் பண்ணுறான். ஏன் ஒயன் கை வைக்க வேண்டிய இடம்? ஏன் ஒயன் என்னை தொடணும்? நீ யார் என்னை தொடணும்னு கூட நீ கேட்கல. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கல நீ. ஆ? இன்னொருத்தி உன்னை தொட விட்டுறத என்னை வேடிக்கை பார்க்க வச்சல நீ. மூஞ்சிலே முழிக்க மாட்டான். மரியாதையாக போயிடு. இப்படியே நடந்து நீ எக்கெடு கட்டினாச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீங்கள் வேக வேகமாக நடந்து கார்கிட்ட போகிறீங்க. அவன் அப்படியே ஆன உங்களை பார்த்துட்ருக்குறான். நீங்கள் டோரை போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் டக்குன்னு ஓடி வந்து பின்னாடியே ஹக் பண்ண மாதிரி டோரில் அப்படியே புஷ் பண்ணி உங்களை அப்படியே பேக் சைடு ஹக் பண்ண மாதிரி நிற்க வச்சிடுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக கப்பு சுப்பு நிற்கிறீங்க. அப்படியே ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சாரி வேணும்னு பண்ணலை. ஆனால் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரில. நீ வேற கோவப்பட்டியா? அதான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரில. சங்கு கையை எடுத்துரு. சாரிடி 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 சாரிடி. கையை எடுக்க போறியா இல்லையா நீ அப்படிங்கும்போது அவன் ஃபேஸ் கொண்டு வந்து உங்கள் ஷோல்டரில் அப்படியே சாஞ்ச மாதிரி வச்சு அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் அப்படியே நீங்களும் அமைதியாக இருக்கிறீங்க. அவன் அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக கையை அந்த ஹேண்ட் ரெண்டே ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பி நிற்கிறீங்க.
நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஸோ அப்படியே தலையை கீழே போட்டுட்டு உங்கள் ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் அப்படியே மெஸ்ஸி ஆகிட்டு நின்றுட்டுருக்குறீங்க. அப்படியே அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் ஸ்பெக்ஸ் அப்படியே பார்த்தா லைட்டாக டியரி ட்ராப்போடு இருக்குது. எதுவுமே சொல்ல முடில. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்டாக நின்றுட்டுருக்குறீங்க. பட் எதுவுமே பேசலை. நீங்கள் அப்படியே என்ன சொல்கிறது, உங்கள் ஸ்லீவ்லெஸ் இருக்கும் இல்லையா, உங்கள் பேண்ட்டு அதெல்லாம் போட்டு அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்க்குறான். நீங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ண மாதிரி உங்கள் கண்ணு படன்னு கீழே பார்த்துட்ருக்கு. உங்கள் ஹேர் அப்படியே நைட் டைமில் அந்த 1, 2 மெஸ்ஸி பண்ண கேர்லியாக தொங்கும் இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாக ஆடிட்டுருக்கு. நீங்கள் காலை போட்டு ஷேக் பண்ணிக்கிட்டு அப்படி நின்றுட்டுருக்குறீங்க ஜங்குக்கு முன்னாடி. அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு கிட்ட வர்றான். இன்னும் கொஞ்சம்னு வரான். நீங்கள் பெருசாக ப்ரீத் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அவன் அப்படியே மெதுவாக வந்து அவ்வளோ ஸ்லோவாக உங்கள் பாடி அவன் பாடி அட்டாச் ஆகுற மாதிரி அவன் ஹக் பண்ணுறான். நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்குறீங்க. பேக் ஹக் கூட பண்ணலை. அவன் அந்த ஹக்கை கொஞ்சம் டைட்டாக்கி இன்னும் கொஞ்சமாக டைட்டாக்கி உங்களை அப்படியே கம்ஃபர்டபுளாக ஹக் பண்ணி பெருசாக ப்ரீத் அவுட் எடுத்து சின்ன ஸ்மைலோட நல்லா டைட்டாக கம்ஃபர்டபுளாகவே ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டுருக்குறீங்க. சாரி, இவ்வளோ கோவம் வரும்னு தெரியாது, சரியா? ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு. இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இனிமேல் யாரு கேட்டாலும் சொல்லிடுவேன், அவள் என் ஒய்ஃப்னு. என் ஒய்ஃப் தான் என்ன டச் பண்ணணும், யாரும் என்ன டச் பண்ணக்கூடாதுன்னு நான் பயம் இல்லாமல் சொல்லுவேன். சொல்லலாம்ல? ம் ஓய், என்ன அமைதியாக நிற்கிற? சொல்லலாம்ல அயன் அப்படின்ட்டு மெதுவாக ஹக் பண்ணுறான். ஹக்கை ரிலீஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே நடுக்கிக்கிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு, ஸ்வெட் ஆகி கொட்டிக்கிட்டு இருக்குது. அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பயமே வந்துருச்சு. ஏ ஒயன் ஜங்குக், நான் வீட்டுக்கு போகணும். கேட்கலடி, என்னடி? நான் வீட்டுக்கு போகணும். சரி போகலாம். நீ உட்காரு, நான் ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை வச்சு அவன் ட்ரைவ் பண்ணிட்டு வரான். ஆக்சுவலி இல்லைனா நீங்கள் பேக் சீட்டில் அப்படியே தலையை கீழே போட்டுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. அவன் கொண்டாந்து உங்கள் வீட்டுக்கிட்ட ட்ராப் பண்ணிவிட்டு நீங்கள் சடனாக இறங்கி உங்கள் வீட்டோட கேட் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ண போகிறீங்க. ஒயன் அப்படிங்கும்போது நீங்கள் அமைதியாக அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. திரும்பி எதுவும் பார்க்கல. கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் ரொம்ப நாள் ஆசை. என்ன, நீங்கள் இன்னமும் திரும்பியெல்லாம் பார்க்கல. அவன் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கான். நாளைக்கு டேட் போகலாமா? இல்லை, நான் வரல. எதிர்பார்த்தது தான், ஆனால் கண்டிப்பாக வந்துடு. ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது. நாளைக்கு சண்டேடி. சண்டேல எப்படி எனக்கே தெரியாமல் எங்கள் ஆஃபீஸ் ஓப்பனில் இருக்கும். இல்லை, நான் வரல. அப்புறம் எப்போதும் போல் ஹேரை மெஸ்ஸியாக விட்டுட்டு வா, அதான் உனக்கு நல்லாயிருக்கும். நான் வரமாட்டேன். ஸ்பெக்ஸ் போட மறந்துடாத, சரியா? அது இன்னும் க்யூட்டாக இருக்கும் உனக்கு. நான் வரமாட்டேன் ஜங்கோ. அப்புறம் ஆஃபீஸ் அவுட்புட்டில் மட்டும் தயவு செஞ்சு வந்துடாத, மறந்து கூட, சரியா? ஷர்ட் அண்ட் ஸ்கர்ட் போட்டுக்கோ. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு போட்டிருந்தல ஒரு பிங்க், லைட் பிங்க்கு, ஒரு ஒயிட் கலரில் அந்த மாதிரி போட்டு வா, சரியா? நான் வரமாட்டேன். மறக்காமல் வந்துடு. நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். டைமிங்கை மிஸ் பண்ணிடாத. எனக்கு தெரியும் நீ டைமிங்கில் கரெக்டாக பண்ணு. நான் தான் வர கொஞ்சம் லேட் ஆயிரும். ஆனால் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு டேட்டில் ஒரு மாதிரி எனக்கே நாளைக்கு நர்வஸாக தான் இருக்குது. ப்ளீஸ், ஓகேவா? நான் வரமாட்டேன். ஓகே, நீ போயிட்டு ஜாக்கிரதையாக தூங்கு, சரியா? நான் கிளம்புறேன். வீட்டுக்கு தான் போகிறேன், பயப்படாத. சேஃபாக போயிட்டு நான் மெசேஜ் பண்ணிடுறேன். நீங்கள் எதுவுமே பேசாமல் திரும்பி கூட பார்க்காம நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. அவனுக்கு அவ்வளோதான், கையிலேயே பிடிக்க முடியல. அவன் வந்து காரை எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட் மிரர் இருக்கும் இல்லையா, அவன் சீக்ஸை பார்க்குறான். பார்த்தா அப்படியே 5 கோடு தெரியுது. அவனுக்கு பெருசாக ஏதோ ரிவார்டு வாங்கின மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அப்படியே கட் பண்ணால் ஜங்குக் தான் அப்படியே கிளம்பி நின்றுட்டுருக்குறான். ஜிம்மின் கணத்தில் கை வச்சுட்டு பார்த்துட்ருக்குறான். எங்கடா போகிற? டேட்டுக்கு? சத்தியமா ஒயன் தானா? ஒயனே தான். என்னால் நைட்லேருந்து தூங்கவே இல்லைடாண்ணா. எப்போ நீ நைட்டு ஒரு 12 மணிக்கு ஃபோன் அடித்து சொன்னியோ
அந்த செகண்ட்ல இந்த செகண்ட் வரையும் இப்படியே தாண்டா உட்காந்துருக்கேன். ஆனால் நீ எப்பட்றா நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிருக்கிற? கணத்து பார்த்தல நேற்று வாங்கியிருக்கேன், அப்போ ஒர்க் அவுட் ஆகிருக்கும்ல. அதுதான் எனக்கு டவுட்டு. இவ்வளோ பெரிய அடி கொடுத்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக உன் லவ் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படியே கையை கட்டிக்கிட்டு ஜிம்முன்னு முறைக்கிறான். எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு டவுட்டாக இருக்குது ஜிம்மன். என்ன ஜேகே, நீ ஸ்டார்டிங்லேருந்தே என் லவ் ஒன்று சேரணும்னு நினச்சியா இல்லை சேரக்கூடாதுன்னு நினச்சியா? ஏடா மச்சான், உன் லவ் எப்படிடா ஒன்று சேரணும் தானே நான் ஆசைப்பட்டிருப்பேன். நீ பேசுகிறத பார்த்தா அப்படி தெரியலையே. எதுக்கும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. ஈவினிங் வந்து பார்த்துக்கிறேன். அப்போ நீ வேறு எங்கேயோ தான் போகிற, கரெக்டா? டேட்டெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ நம்மளன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகாக க்யூட்டாக இந்த பிங்க் வித் ஒயிட் கோட் மாதிரி அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அவர் க்யூட்டாக கிளம்பி வந்துட்டுருக்கிறாரு. அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. ஜிம்முன்னு பின்னாடியே பேய் அரைஞ்ச மாதிரி பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு பின்னாடியே வந்துட்டுருக்கிறாரு. டே ஜங்குக், அம்மா எங்கடா போகிற? ஆஃபீஸ்க்கு? ஜிம்முனுக்கு அவ்வளோதான் நெஞ்சொலியே வந்துருச்சு. நினச்சேன் நீ என்கிட்ட தானே போய் சொன்னேன், எனக்கு அப்போவே தெரியும்டா நீ ஆஃபீஸ் தானே போகிற. அதுக்கு இவ்வளோ பில்டப்பு நீ போட்ட பாரு, காதலையே அடிச்சிட்டவடா. அப்படியே என்ன சொன்ன? ஒயனு லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். டேட்டுக்கு போகிறேன்னு சொன்னல ஒன்றா. டே அம்மாடா அமைதியாரு. என்னடா சண்டே அன்னைக்கு ஆஃபீஸு? சும்மாம்மா ஒரு சில ஃபைல் ரீஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ யாரும் இன்றைக்கி வரமாட்டாங்கல்ல, ஃப்ரீயாக இருக்கும். நானே எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் பார்த்துட்டு வருவேன்ல, அதனால தான். சரிடா சரி, பிஏ எதுவும் வர சொல்லட்டா? அம்மா ப்ளீஸ், நான் போகிறதே இன்றைக்கி தனியாக இருக்கணும் தான். அதனால தான் இந்த நாயை கூட நான் கழட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கேன், சரியா? ஸோ ப்ளீஸ்மா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபைலு, எனக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. யாரையும் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லிடுங்க. முக்கியமான குறிப்பு, இவன் வரவே கூடாது, புரிஞ்சுதா? என் பிள்ளை இவ்வளோ பொறுப்பாயிட்டானா? அப்பப்போ அப்படிதாம்மா. சரி ஓகே, என்னை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. நல்லாரு. ஆனால் என்ன இன்னைக்கு சடனா? எல்லாம் ஒரு காரணமாக தான். டேய் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வெளியில் வரும்போது பின்னாடியே ஜிம்முன்னு ஓடி வந்துட்டு இருக்கிறாரு. அவர் நைட் ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாரு. எதுக்கடாப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் பண்ண? ஃபஸ்ட்டு டேட் போகிறேன் அவங்க மருமக கூட, அப்போ ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே போகணும். டேய் எனக்கு தலை சுத்தலே வந்துடும் போல இருக்குடா, நைட்டெல்லாம் வேறு தூக்கம் இல்லை. என்னடா பேசுகிறா? அம்மாட்ட கேட்டால் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னேன். ஆமாம் ஆஃபீஸ் தான் போகிறேன். என்கிட்ட டேட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். கன்ஃபார்ம் டேட்டுக்கு தானே மச்சா போகிறேன். ஐயோ, இவன் சந்தோஷமாக இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன், இவன் சந்தோஷமாக இருந்தாலும் நான் சந்தோஷமாகவே இல்லையே. என்னடா மென்டல் ஆகிட்டியா? நீ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் போய்ட்டு நல்ல டாக்டர் பாரு, சரியா? நான் கிளம்புறேன், பாய். எனக்காக என் ஆள் வெயிட் பண்ணிகிட்ருப்பா. இதை நான் கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன்டா. இருடா, நான் பின்னாடியே வரேன், செருப்பாலேயே அடிப்பேன். என் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது இதோட கட் பண்ணிடு. நான் இனிமேல் ஃபேமிலி மேன் ஆகணும். ஆடா அறிவு கட்டவனே, இவ்வளோ சீக்கிரமா கழட்டி விடுவேன். அதான் விட்டுட்டல, நகர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜங்குக்கு எடுத்துக்கிட்டு அவர் ஆஃபீஸ் லொக்கேஷனை தான் போடுறாரு. ஜிம்மன் அப்படியே குழப்பமாக பார்த்துட்டு இருக்கிறாரு. டேய் இப்போ நான் சொல்கிறான், ஆஃபீஸ் போறியா டேட்டுக்கு போறியா? ரெண்டுக்கும் போகிறேன். ஐயோ டே அப்படிங்கும்போது அவர் சர்ட்டன்னு எடுத்துகிட்டு போயிடுறாரு. டே இல்லை, இதை இப்படியே விடக்கூடாது. இரு, நானும் போய் ரெடி ஆகிட்டு வரேன். இவன் எங்கே தான் போகிறான்னு நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜங்குக்கு வீட்டுக்குள்ளேயே தான் ஓடுறாரு. இப்போ அப்படியே ஜங்கு தான் ஆக்சுவலி உங்கள் வீடெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வரணும். ஸோ உங்கள் வீட்டை பார்த்துட்டு சின்ன ஸ்மைலோடு வர்றாரு. உங்களுக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஃபோனெல்லாம் பிக்கப்பே பண்ணலை, தெரியும். கன்ஃபார்மாக எடுக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் விடுறதா இல்லை. என்ன பண்ணியிருப்பான்? இந்நேரம் கிளம்பியிருப்பாலாம், சாப்பிட்ருப்பாலாம். பேசாமல் நம்ம ஏதாச்சும் ஃபுட் வாங்கிட்டு போயிடலாமா? ஓகே, ஃபுட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுட் ஷாப்பில் ஸ்டாப் பண்ணுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுட்டு வாங்குறாரு. பார்த்தா பின்னாடியே ஜிம்முன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறாரு. ஃபுட்டெல்லாம் வாங்கி அவர் காருக்குள்ள வச்சுட்டு அங்கேருந்து வரும்போது மறுபடியும் ஒரு ஷாப்பில் நிப்பாட்டி பொக்கே வாங்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்குறான் அவன்? ஐயோ, இவன் பண்ணுறது பார்த்தா பைத்தியம் கரெக்டாக ஆகிட்டானோ? ஒருவேளை வயனுக்கே ஃபோன் பண்ணி இவன் பைத்தியம் ஆகிட்டான், இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலாமா? நல்ல ஹாஸ்பிட்டல் சஜஷன் பண்ண சொல்லலாமா? வேணாம், பாவம் இல்லை. சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அவர் பொக்கே வாங்கிட்டு சாக்லேட்ஸ் வாங்கிக்கிட்டு நிறைய க்யூட்டான இந்த கேர்ள்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி திங்ஸ், குட்டி குட்டி டெடி பேர் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஆஃபீஸ்க்கு தான் வராரு. ஜிம்மில் அப்படியே ஆடு பார்த்துட்ருக்கிறாரு. இவர் ஜாலியாக ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா திங்ஸையும் கேரி பண்ணிக்கிட்டு அவர் பேசாமல் ஸ்டெப்ஸில் ஏறி ஃப்ளோருக்கு வர ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜிம்மில் இங்கேருந்து பார்த்துட்ருக்குறான். ஒரு வேளை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு வெளியில் வருவான்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட கேட்டால் நான் எல்லாத்தையும் ஒயன்கிட்ட தான் கொடுத்தேன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதனால தான் அவன் உள்ளே போகிறான். வரட்டும், வெளியில் வரட்டும். இங்கே வச்சு இப்படியே அவனை கப்பு சுப்புன்னு பிடிக்கிறான் இல்லைன்னு பாரு. என்கிட்ட மாட்டிக்கிட்டோம், முழிக்கட்டும், வரதானே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆஃபீஸ்க்கு முன்னாடி அப்படியே அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கிறாரு காரு மேலே சாஞ்சிக்கிட்டு.
ஸோ அப்படியே கட் பண்ணால் இப்போது ஜங்குக்கு தான் அவன் உள்ளே கொண்டு வந்து அவன் கேபின் உங்கள் கேபின் ஆப்போசிட்டில் தானே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே அவன் கேபினில் அப்படியே டெக்கரேட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கிறான். ரொம்ப ஹாப்பியாகவும் பண்ணிகிட்ருக்கிறான். அவன் ஒரு மாதிரி ஹம் பண்ணிக்கிட்டு அந்த ஹம்மிங் சவுண்டு மட்டும் தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே சவுண்டாக கேட்டுட்ருக்கு. அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் அதை பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஒரு வாக்கிங் சவுண்டு தான் கேட்குது. அவன் சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, "என்ன மேடம் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே திரும்புகிறான். பின்னாடி நீங்கள் தான் அழகா க்யூட்டாக பப்ளி குட்டி மாதிரி நல்லா பிங்க் அண்ட் ஒயிட்டில் ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட் போட்டு மெஸ்ஸியாக ஹேர் விட்டு ஸ்பெக்ஸ் போட்டு ஒரு சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் போட்டு அந்த ஸ்கர்ட் அண்ட் ஷர்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி ஒரு லைட்டான ஹீல்ஸ் போட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப புதுசு இல்லையா? ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வெக்கம் வர மாட்டேங்குது வேற. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை கீழே வேற போட்டுக்கிறீங்க. அவன் அப்படியே நின்று உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ம் செம்ம அழகா இருக்கிறடி. இங்கே வா, இங்கே வா, ஐயா அங்கே நிற்கிறேன், இங்கே வா. இல்லை, நான் சும்மா தான் வந்தேன், நான் கிளம்புறேன். அது சரி, இங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து அந்த டேபிள் மேலே தூக்கி உட்கார வைக்கிறான். ஜங்குக் அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் தான் வருவேன்னு. ஆனால் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் ஃபோனை கூட அட்டன் பண்ணலையே. எனக்கு தெரியாதா இந்த மூளைக்குள்ளே என்ன ஓடுன்னு சொல்லிட்டு? உலகத்திலே டேட்டுக்கு போகிறதுக்கு ஆஃபீஸை சூஸ் பண்ணவன் நீ தாண்டி. அதனால பரவாயில்ல, இது நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன ஆனால் ஒன்றும் இல்லை. சரி, எங்கே பாரு, இந்த குட்டி குட்டி டெடி பியர்ஸு, அப்புறம் இந்த சாக்லேட்ஸு, இந்த ஃப்ளவர்ஸு, அப்புறம் ஃபுட்டு எப்படியும் நீ சாப்பிடாம தான் வந்திருப்ப கரெக்டாக. நர்வஸ்லி நீ எனக்கு முன்னாடி கிளம்பி வந்திருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வீட்டை க்ராஸ் பண்ணிலே பார்த்தேன், கேட்டெல்லாம் பூட்டி இருந்துச்சு, கர்டன் கூட அப்படியே ஃபுல்லாக இழுத்து விடாமல் இருந்தேன். அப்போயே எனக்கு டவுட் தான். ஸோ நர்வஸில் தான் கிளம்பி வந்திருக்கிற கரெக்டாக? அப்படிலாம் இல்லை. சரி சரி இரு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு டேபிளில் ஏறி பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ரொம்ப அப்படியே நெருக்கமாக அட்டாச்சாக உட்காந்துருக்கான். அவன் ஷோல்டரும் உங்கள் ஷோல்டர் அப்படியே டச் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த ஷோல்டரையே பார்த்துட்ருக்குறீங்க. அவன் தான் சும்மாவே பேசுவான் இல்லையா? ஸோ நிறையா பேச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் அப்படியே ஜேக்கையே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக கேட்டுட்ருக்குறீங்க. சரி, இந்தா சாப்பிடு, ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு பசிக்கலை. 1.5 மணி நேரம் நான் பேசியிருக்கேன், எனக்கு பசிக்குது, வா. இல்லை, எனக்கு வேண்டாம். இப்போ ஆல்ரெடி அட்லீஸ்ட் ஒரு டேட்டுன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு பீச், ஒரு மால், ஒரு தேட்டரு, ஒரு பார்க், ஒரு அம்யூஸ்மெண்ட் அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க. நீ சூஸ் பண்ணது ஆஃபீஸு. ஃபுட்டு கண்டிப்பாக வேணும். இதுக்குன்னு நம்ம இங்கே குக்கெல்லாம் பண்ண முடியாது. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வா சாப்பிட்லாம். இல்லை, நீயே சாப்பிட்டுக்க. ஏன்? எல்லாம் உனக்கு பிடிச்ச மாதிரி தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன? இல்லை, எனக்கு வேணாம், நீயே சாப்பிட்டுக்கோ. ஒன்றா இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே நல்லா கம்ஃபர்டபுளாக தூக்க வச்சுட்டு உங்கள் இது இருக்கும் இல்லையா தைஸு, ஸோ அதில் எடுத்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறான் ஒரு டேபிள் மாதிரி போட்டு. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. சாப்பிடு. நீ சாப்பிடல? நான் சாப்பிட தான் போகிறேன், நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு. நீ எப்படி சாப்பிட போகிற? நான் ஒரு மாதிரி சாப்பிட தாண்டி போகிறேன், நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்லை, எனக்கு புரியல. நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றீ, நான் அப்புறமேல சாப்பிட்றேன். இல்லை, நீ வேற ஏதோ யோசிக்கிறியா என்ன? கிழிச்சேன். உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் ட்ரை பண்ண முடியாது. நீ பேசுகிறதுக்கே இந்த திக்குற. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான், அந்த மாதிரி பேசுவ, ஓங்கி கூட பயப்படாமல் அரைஞ்சிட்ட. ஆனால் ஏன் இந்த மாதிரி பேச மாட்டேங்கிற? எல்லாம் புதுசு. ஐ சி. ஆனால் நான் அப்படி இல்லை. ஏன்னா இல்லடி, உங்ககிட்ட பேசுகிறதுக்குன்னு நிறைய ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கேன், நிறைய யோசிச்செல்லாம் வச்சுருக்கேண்ணே. ஸோ அதை தான் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். சரி, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்குறீங்க. நீங்கள் அந்த பர்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒன்று ஒன்றா கட் பண்ணி அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க. ஹேண்டெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க. நீங்கள் ஹேண்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் மவுத்தை ஓப்பன் பண்ணி நீங்கள் கொண்டு போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிக்கிறான். நீங்கள் மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. இந்த தடவை நான் எடுத்துக்கிறேன்னு. ஏன்னா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு
அந்த ஹேண்ட அப்படியே டர்ன் பண்ணி அவன் அவன் மவுத்துக்குள்ள வச்சுக்கிறான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. நீங்க உங்க கைய புடிச்சு பின்னாடி இழுக்குறீங்க அவன் கைய. அவன் மவுத்து கிட்ட கொண்டு போற பட்சத்துல, அவன் சிரிச்சுட்டு அப்படியே டைட்டா கிட்ட புடிச்சு அவன் மவுத்துக்குள்ள வச்சுக்கிறான். நீங்க அப்படியே அவன மொறச்ச மாரி லைட்டா பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க பாரு, இதெல்லாம் குட்டி குட்டி ரொமான்ஸு. இதெல்லாம் பண்ணணும். உனக்கு இது என்னன்னே தெரியாது. அட்லீஸ்ட் நானாச்சும் பண்ணிக்கிறேனே. விடேன். அதெல்லாம் என்னால முடியாது. கைய விடு. என் கைய விடு. என்னால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி, அதுக்கு ஏன் கோவப்படுற? நான் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அமைதியாக கீழே இறங்கி நிற்கிறான். நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் இல்லை. ஸோ அவன் தான் நிறையா எப்போதுமே பேசுவான் இல்லையா? ஸோ குட்டி குட்டியாக அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். நீங்கள் என்ன சொன்னாலும் அவனோட லவ் அவன் நிறைய காட்டணும். ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவே இருக்கிறான் நீங்கள் அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறான். நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க, அவனுக்கான ஃபுட்டு இருக்குது. நீ சாப்பிட்லையா? ஆ, எனக்கு வேணாம். அப்புறம் இத கேளு, இத சொல்ல மறந்துட்டேன். நேத்து அடிச்சிட்டயா? நான் வீட்டுக்கு போனேன். அம்மா கேட்டாங்க தெரியுமா? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? எ எ என்ன சொன்னேன்? ஒரு மானு கிஸ் குடுத்துருச்சுன்னு சொன்னேன். நீங்க அப்படியே கேவலமா ஒரு லுக் விட்றீங்க. அம் இல்ல, நெறைய மூவிஸ் பார்த்தேன்னா, எந்த டயலாக்க எதுல பேசுறேன்னு தெரியாம இதில மாத்திட்டேன்னு நெனைக்கிறேன். நான் வேணா வேற டயலாக் சொல்லட்டுமா? அப்படிங்கும்போது, நீங்க ஸ்மைல் கூட பண்ணல. அப்படியே தான் அவன பார்த்துட்ருக்கிறீங்க. சரி, அத விடு. அதுக்கப்புறம் ஜிம்மன் கிட்ட சொன்னேன். நம்பவே இல்ல. நைட்டு ஃபுல்லா அவன் தூக்கமே இல்ல. உடனே அவங்க வீட்லேருந்து கிளம்பி என் வீட்டுக்கு வந்துட்டான். நைட்டு ஃபுல்லா விடிய விடிய பெட்ல தான் உட்காந்துருந்தான். நான் நல்லா தூங்குனேன். ஏன்னா நீ ஒத்துக்கிட்டல்ல. நெக்ஸ்ட்டு எப்படா உன்ன பார்க்குறது? அதுக்குள்ள மேட்சிங்கா ட்ரெஸ் பண்ணணும், அது பண்ணணும். உன்ன விட நான் பயங்கர நர்வஸா இருந்தேன் தெரியுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்ன வரைக்கும் என்னால நம்ப முடியல தெரியுமா? என் முன்னாடி என் கேபின் டேபிள்ல நீ இப்படி உட்காந்துருக்க. உனக்கு முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். என் லைஃப்ல இத மறக்கவே முடியாது என்னால. ஜங்குக், என்ன? இங்க வா. எதுக்கு? இங்க வா. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். நீங்க அப்படியே சேர்ல கீழ இறங்கி உட்கார்றீங்க. என்ன? ம். உட்காரு. என்ன? உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க தைஸ நீ காட்டுறீங்க. அவன் அப்படியே சுத்தி முத்தி பார்க்குறான். கன்னத்துல கை வச்சுட்டு, "ஓயன் ப்ளீஸ் டி. இதுக்கப்புறம் நான் உன் பாய் ஃப்ரெண்ட் இல்ல. என்னதான் நீ கொஞ்சம் ரூடா இருந்தாலும் அடிக்கடி அடிக்கக்கூடாது. ஓகேவா? தப்பு. இனிமேல் நான் எப்போதுமே அடிக்க மாட்டேன். உட்காரு." அம் நிஜமா தான் சொல்றியா? சரி சரி உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மடியில் உட்காந்துக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இருந்துட்டு அந்த ஃபுட்டை கையில் எடுக்கிறீங்க. எடுத்து நீங்கள் அவனுக்கு கேஷுவலாக ஊட்ட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். என்ன அப்படி பார்க்குற? இல்ல, என்னாலாம் பண்ண முடியாது. அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு. இப்போ மட்டும் என்ன? அதுவும் ஃப்ராக்ஷர் ஆஃப் செகண்ட்குள்ள? ம். இல்ல, நீ பேசிக்கிட்டு இருந்தல்ல, உனக்கு இவ்வளோ ஆசை இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியாது. சரியா? ஏதோ சின்ன சின்ன விஷயம். அவ்வளோதான். அதுக்கு மேலாம் என்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. இல்லை இல்லை, எனக்கு இதுவே போதும். ஆ அப்படிங்கிறான். நீங்கள் அவனுக்கு ஊட்டி விட்டுட்ருக்குறீங்க. அவன் மறுபடியும் உங்களை டீஸ் பண்ணி விளாண்டுட்ருக்கிறான். நீங்கள் எதையுமே கண்டுக்காமல் அவனுக்கு ஃபீட் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, ஆனால் அவங்க தைஸை விட்டு அவன் எந்திரிக்கவே இல்லை. அப்படியே நல்லா கம்ஃபர்டபுளாக தலைவர் உட்காந்துக்கிட்டாரு. அப்புறம் அந்த டெடி பேர் இருக்குல்ல, இது உனக்கு தான். இந்த கலர் உனக்கு பிடிக்கல, ஒரு ரூமில் நிறைய டெக்கரேட் பண்ணி வச்சிடலாம். சரியா? நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன். அட்டி வாங்குவேன். தேவையில்லாமல் அந்த வீட்டுக்கு வர வேலையெல்லாம் வச்சுக்காத. ம் சரி, வரல. அப்புறம் அப்படிங்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு தான். என்னன்னு பார்த்தா ஜிம்மன் டோர்லேருந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே ரூமுக்குள்ளே விழுகிறாரு. ஜங்குக்கு நீங்களும் அப்படியே அலறிடிச்சு வந்துருச்சு உட்காந்துட்டீங்க, நின்றுட்டீங்க. ஜங்குக், இரு, பயப்படாத. ஏதோ அம்மானுஷம்னு நினைக்கிறேன். யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு உங்களை அப்படியே சேஃபாக ஆர்ம்ஸ்குள்ளே பிடிச்ச மாதிரி அப்படியே வந்து பார்க்குற டக்குன்னு விழுந்துருச்சு இல்லையா? ஸோ நீங்களே பயந்துட்டீங்க. அப்படியே ஜங்கு கிட்ட போய் சுற்றி நின்று அந்த பாடியை பார்க்குறாரு. அடச்சி, இவனா? வயன் ஜிம்முன்னு? ஐயோ, ஜங்குக்கு என்னாச்சுன்னு பாரு. அவன் கடந்துட்டு போதும். ஜங்குக், சரி சரி பார்க்குறேன், மறைக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜிம்முன்னு திருப்பி போட்டு குப்புறம் விழுந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம்ல,
மூக்குலேருந்து மட்டும்தான் ஒயன் ரத்தம் வருது, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜங்குக் ப்ளீட் ஆகுது அவனுக்கு. ஐயோ ஆமாம்ல என் ஃப்ரெண்டுக்கு. ஐயோ டேய் ஜிமின்னு ஜிமின்னு டே ஜங்குக் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வா. இந்த போகிறேன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. நீங்கள் தான் அந்த வாட்டர் வாங்கி ஜிமின் ஃபேஸ் ஃபுல்லாக தெளிக்கிறீங்க. அப்படியே மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணின்னு பார்த்தா நீங்கள் 2 பேரும் தலைகளாக தெரியுறீங்க. அலறி அடித்து எந்திரிச்சு வாயை பொத்திட்டு அப்படியே நிற்கிறாரு. டேய் மச்சான் ஓகேவா? என்னடா டே ஜிமின்னு ஜிமின் நீ ஓகேவா? ஒயனுதான், இது ஜங்குக் தான். அப்பண்ணா நீ ஜிம்முன்னு தான்டா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கிற? இங்கே என்ன பண்ண வந்தேன்? ஆமாம் நான் எதுக்கு இங்கே வந்தேன்? ஏய் மண்டை கலண்டுருச்சா என்ன? எனக்கு மண்டையெல்லாம் கலரில்ல. ஆனால் இங்கே என்னடா நடக்குது? என்ன நடக்குதுண்ணா? என்னடா கேள்வி இதெல்லாம்? உன்னை யாரா இப்படி வந்து ஒட்டி கேட்க சொன்னது? ஏய் அவனை ஒட்டெல்லாம் கேட்கல. வந்தனா டோர் வழியா ஒரு காட்சியை பார்த்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வாயை மூடிக்கிறாரு. எதுவுமே பேசலை. ஜங்குக்கு நீங்களும் அப்படியே புரியாத மாதிரி பார்த்துட்ருக்குறீங்க. அப்படியே வாயை பொத்திக்கிட்டு அப்படியே பின்னாடியே ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சு டக்குன்னு டேர்ன் பண்ணி அப்படியே மேலே பார்க்குறாரு. கடவுளே இந்த உலகத்தில் இதெல்லாமா நடக்குது? பரவாயில்ல, ஆனால் என்னால் முடியாது. இதுக்கு மேலே நின்றுனா நான் மறுபடியும் மயக்கம் வர மாதிரி இருக்குது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து மூவ் பண்ணுறாரு. ஜங்குக் என்னாச்சுன்னு போய் பாரு. அவனுக்கெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவன் கீழே தான் நிற்பான், நான் போய் பார்த்துக்கிறேன். ஜங்குக் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஹக் பண்ண வரான். நீங்கள் கையை வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ணுறீங்க. எனக்கு தெரியும் நீ உன்ன என்ன ஹக் பண்ண வேணாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்ட் ரெண்டே அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவன் வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி ஓகே, நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நாயை கொண்டு போய் வீட்டில் விடணும், அதனால தான் நான் போகிறேன். சரியா? நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக போயிடுவல்ல? நான் போய்க்கிறேன். அப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் உனக்கு தான், எல்லாத்தையுமே நாளைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு. எதையும் இங்கே விட்டுருக்கூடாது, புரிஞ்சுதா? நீ கிளம்பு. இரு ஒரு 2 மினிட்ஸ் இரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு உங்கள் நெக்கில் அவன் லிப்ஸை மட்டும் வச்சுட்டு எடுத்துக்கிறான். நீங்கள் அதுக்குள்ளேயே அவனை புஷ் பண்ணிடுறீங்க. சரி சரி ஆனால் நல்லா இருந்துச்சு, சரிடி பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கேருந்து ஓடி வரா. நீங்கள் ஜிம்முனே பார்த்துட்ருக்குறீங்க. கீழே வந்து பார்த்தா ஜிம்முன்னு அப்படியே காருக்கு கீழே அப்படி கணத்தில் கை வச்சுட்டு கீழே ஃப்ளோரில் உட்காந்துருக்குறாரு. அவன் காரில் வந்து கீழே இறங்கி பார்த்தா, டே ஏன்டா அப்படி வந்த நீ? இடையில எதுக்குடா வந்த? டே என்ன எப்படியாச்சும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா அப்படிங்கிறாரு. நீங்கள் திரும்பி டேபிளில் பார்க்குறீங்க, கார் கீ வந்து ஜங்குக்கு வச்சுட்டு போயிட்டான். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கீழே பார்க்குறீங்க, அதாவது உங்கள் ஃப்ளோர்லேருந்து கீழே பார்க்குறீங்க, 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் கார் கீயை எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறீங்க, சரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கேரி பேக்கில், ஸோ நீங்கள் அதையும் எடுத்துக்கிட்டு அப்படி தான் கீழே வந்துட்டுருக்குறீங்க. இப்போ ஜங்குக் தான், என்ன மச்சான் ஷாக் ஆகிட்டியா? மயக்கம் போட்ட போல இருக்கு, மூக்கெல்லாம் உடச்சிருக்கிற, அப்புறம் வாயடிச்சு போயிட்டியா? சொன்னேன்னா நான் சொன்னது நடக்குமா இல்லையான்னு? டே தயவு செஞ்சு எப்படின்னு சொல்லுடா, என்னால் முடியலடா, எனக்கு மயக்கம் வருதுடா. ஏய் இரு இரு இரு, ஏன் மயக்கம் போடுற? அதெல்லாம் மயக்கம்லாம் வராது, இன்னொன்று சொல்கிறேன் அப்படியே தெளிஞ்சிரும். என்ன நடந்துச்சு? எப்படிரா? ஒயனா? ஒயனு ஒயனுங்கையிலே என்னால் நம்ப முடியல. அவள் மடியில் வேற நீ உட்காந்து உனக்கு அவள் ஃபோட்டோ ஓட்டிகிட்டு இருந்தா. ஐயோ என்னால் நம்பவே முடியல. இரு இரு இரு, ஏன் பொங்குற? இப்போ சொல்கிறேன் கேளு. டே என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? டே இருடா, எப்போதும் ஓ ஐடியாவில் தானே லவ் சக்ஸஸ் ஆகும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். ஆமாம், இந்த தடவை நான் கொஞ்சம் பிளேட்டை திருப்பி போட்டேன். என்ன பண்ண? நானே பிளான் பண்ணேன். என்ன பிளானு? அதான் என் அப்பாவோட டாட்டருக்கு என் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தெரியாதா அவர் லூஸுன்னு? அவளை ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன் பிளைண்ட் டேட்டுன்னு சொல்லி. அவளும் அவள் தங்கச்சி கூட்டிக்கிட்டு வந்தா. 2 பேருமே சரியான தண்ணி வண்டி. வேணும்னு சென்டரில் உட்கார வச்சு அக்கா தங்கச்சி 2 பேரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் உட்கார வச்சிட்டேன். அப்புறம் என்ன, உன்கிட்ட சும்மா அன்னைக்கு பிளைண்ட் டேட்டுன்னு போய் தான் சொன்னேன். அடப்பாவி, பிளானை அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஒன்றை கலட்டி விட்டுட்டு தான் ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டேன். நான் நைட்டு வரலன்னா எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக எனக்கு தான் கால் பண்ணுவாங்க.
ஏன்னா ஒயனு அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட். நான் என்ன பண்ணாலும் அப்படியே கரெக்டாக என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுருவா. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு பெரிய சப்போர்ட். என்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. அப்போ எனக்கு ஏதாச்சும்னா யார்கிட்ட கேட்பாங்க? ஒயன் கிட்ட தான். எங்கள் அம்மா என்ன கண்ணுனா ஸ்ட்ரைட்டாக ஒயனுக்கு தான் கால் பண்ணுவாங்கன்னு எனக்கே நல்லா தெரியும். அதனால தான் நைட்டு 11 மணி வரைக்கும் நான் வீட்டுக்கே வரல. ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் அப்புறம் என்ன? ஒயனுக்கு கால் பண்ணா அவள் யாருக்கு கால் பண்ணுவா என்ன கேட்டு? கண்டிப்பாக எனக்கு தான் கால் பண்ணுவா. உன்கிட்ட நான் என்ன சொல்லி வச்சுருந்தேன்? ஏதோ பிளைண்ட் டேட் போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சிம்பிள். பிளைண்ட் டேட் போகிறேன்னு சொல்லிட்டியா? எந்த பொண்ணுக்குமே தன்னை காதலிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, தான் காதலிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, அடுத்த பொண்ணத்தோட விட்டோம் செத்தான். அதே தான். சும்மா ஒயனுக்கெல்லாம் என் மேலே நிறைய லவ்டா. லைட்டாக அதை தூண்டி விட்டேன், அவ்வளோதான். விச் மீன்ஸ் ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டு இருந்த நெருப்பில் லைட்டாக பெட்ரோலை தெளிச்சு விட்டுட்டேன். என்னடா நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? திகு திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. யூ மீன் வயிற்றுச்ச? எஸ், அதே தான். போட்டிருக்க ஸ்லீவ்லெஸ் டாப்பு செப்பலோட ஓடி வந்தா என்னை பார்க்குறதுக்கா. என் தங்கம் ஜுஜுப்புச்சுக்கு எப்படி வந்து நின்னா தெரியுமா? என்னாலே என்னை நம்ப முடியல. சத்தியமாக வரமாட்டேன்னு தான்டா நினச்சேன். அந்த 2 பிசாசுங்களும் என்னை வச்சு பாடாப்படுத்திருச்சுங்க. அதுங்களை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிடுச்சு. வயன் மட்டும் வரலன்னா சத்தியமாக நானே அது 2ஐயும் அங்கேயே தள்ளி விட்டுட்டு வீட்டுக்கே ஓடி வந்திருப்பேன். கடைசி நிமிஷத்தில் வந்து நின்னா பாரு, அப்படியே ஹார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே காரில் சாயிறாரு. எப்படி இருந்துச்சு தெரியுமா? 1000 பட்டர்ஃப்ளைஸ். அவ்வளோ இது 2 பேர் வயலின் வாசிக்கிற மாதிரி அவ்வளோ ஃபயர் கிராக்கர்ஸ் என் மனசுக்குள்ளே படப்பட படப்படன்னு இருந்துச்சு. எனக்காக அவள் வந்துட்டா. எப்படி இருக்கும் ஃபீலு? கேட்க செம்மையாக இருக்குடா. அதே தான். கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டேன், லைட்டாக கோவம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டேன், பொறாமையோட சேர்ந்து கோவம் வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றினேன், காதலோட சேர்ந்து பொறாமையோட சேர்ந்து கோவம் வந்துருச்சு. விட்டா பாரு ஒரு அரை. டே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் அப்படியே கணத்தை திருப்புறாரு. அதுதானா இது? 4 நாளைக்கு இந்த மார்க் இருக்கும். அலையவே அலையாதுல்ல? ஆமாண்டா, ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு லவ். அப்போ புரிஞ்சிருச்சு. ரைட்டுடா, நம்ம ஆள் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸா. அடே, அடி வாங்கி தான் உன் காதலை வெளியில் கொண்டு வந்தியா என்ன? ஒயன் மாதிரி பொண்ணுக்கு அப்படிதான் கொஞ்சம் லைட்டாக எஃபோர்ட் போடணும். சம்டைம்ஸ் கண்ணும் வலிக்கும், அதை கூட ஏற்றுக்கணும். அப்படிலாம் ஏற்றுக்கிட்டேன். ஃபைனலாக ஐ கெட் இட். சரி, இப்போ நடந்த சம்பவம். டே, உள்ளே இருக்க காதல் வந்துருச்சுன்னா ஆசையும் சேர்ந்து வெளியில் வந்துடும்டா. என் மேலே இருக்க மொத்த காதலையும் அடக்கி வச்சிருந்தா அவளோட ஆசை அது விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். இனிமேல் எங்கள் 2 பேருக்கும் ஒரே ஹாப்பியான மூமெண்ட்ஸ் தான். ஃப்யூச்சரில் ஏதாச்சும் சண்டை அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் தான் இறங்கி போகணும். ஒரு நாள் அவள் இறங்கி வர மாட்டான். ஓகேவா உனக்கு? லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட எத்தனை டைம் வேணாலும் இறங்கி போகலாம், ஆயுசு முழுக்க. அது போதும் எனக்கு. ஏன் ஒயனு என்கிட்ட தான் இருப்பாள், எனக்கு அதுவே போதும். மச்சான், என்னடா கேட்டு உனக்கு புல் அரிச்சிருச்சுல்ல என் லவ் ஸ்டோரி? இப்போ பார்த்தியா, உன்னை விட நான் பயங்கரமாக பிளான் போட்டிருக்கேன். ஏன் பிளானில் தான் என் லவ் சக்ஸஸ் ஆகிருக்கு. இனிமேல் நானும் போயினா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு அப்படியே ரொமான்டிக்குள்ளே அவனை கொண்டு வரணும்டா. அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இப்போவே அவன் எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறா. பட் அவள் முழுசாக பண்ணணும்டா. முழுசாக பண்ணிடுவாடா. என்னை கொஞ்சம் பாரு. இருவான் அஜிமன், இன்னைக்கு இன்னும் நடந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு அவள் என்னை டச் பண்ணவே விடலை. எனக்கு ஃபுட்டு கூட ஊட்டி விட மாட்டேன்ட்டா. ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, எனக்காக அவள் அதை பண்ணிடுவான்னு. ஃபைனலாக நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டேன் பாரு, மூஞ்சி வச்சுக்கிட்டு எனக்கு ஃபுட்டு ஊட்டி விட்டுட்டா. அவ்வளோதான். அதை தான் நீ பார்த்த. முதல்ல நீ பாருடா திரும்பி. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே திரும்புறாரு. நீங்கள் கீக் கொடுக்க வந்துட்டு அப்படியே கையை கட்டின்னு நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஓ ஓ ஒயன் டே ஒயன்ரா. ஆமாண்டா. என்ன பேரு கூட வர மாட்டேங்குதா ஜேகே? சொன்னீங்கண்ணா சொல்லி தொலைஞ்சியா நீ? எப்போ ஒயன் வந்த நீ? என்ன இங்கே நிற்கிற, கிளம்பலையா நீ? இதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். எதை? கார்கில்ல கொடு கொடு. ஜிமன், நீ போய் வாங்கிட்டு வரியா? இல்லை ஜேகே, இது ஓ லவ், நீ போட்ட பிளானு. கார்கி வாங்கன்னு நான் போகலை. டே ப்ளீஸ்டா போடா, இன்னொரு கண்ணும் பழுத்துருண்டா.
பரவாயில்ல, நீ தானே சொன்ன, வாங்கிக்க. ஜங்குக் கார்கேந்தா. என்னடா டோனெல்லாம் சேஞ்ச் ஆகுது. போய் கேளு. சரி. கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கார்கி மருந்து வச்சுட்டு வந்துடுறேன். சாரி, இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன், சரியா? சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து பிடிச்சிருப்பா இல்லையா, அந்த கையை அப்படியே லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த கிஃப்ட்ஸு பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டாலு சாக்லேட்ஸ் தூக்கி தலையிலே நச்சுன்னு ஒரு அடி தான். ஐயோ அம்மான்னு கிடந்து கத்துறான். அந்த கவரை பிய தூக்கி அவன் தலையிலே அடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது பிஞ்சு போயிட்டு சாக்லேட்ஸு டெடி பேஸ் எல்லாம் பறக்குது. ஜிம்முன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. ஃபைனலாக அந்த ஃப்ளவர் பொக்கே ஒன்று கையில் எடுத்துக்கிறீங்க. அவனை ஒரு கையில் டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. எல்லாமே பிளான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொக்கையை போட்டு அவனை மேலே அடிச்சுட்டே இருக்கிறீங்க. அது பீஸாக செதுருது. ஒயின் உனக்காக முதல்ல கொடுத்தேன்டி, அதை மெமரிஸ்க்காக நான் வச்சிருக்கலாம்ல. ஒரு மண்ணை கட்டி மெமரிஸ் எனக்கு வேணாம். எவ்வளோ கேவலமாக ட்ரிக் பண்ணியிருக்க நீ, எவ்வளோ கேவலமாக ட்ரிக் பண்ணியிருக்க. அம்முல என்னடி ப்ளீஸ் ஒன்னா வலிக்குது. காது ஒயின் ப்ளீஸ் ஐ லவ் யூ. இன்னொரு தடவை வாயிலேருந்து இது வந்துச்சு. ஐயோ பட்டு அவ்வளோக்கு கோவப்படாதீங்க, சரியா? நானும் எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுறது? 4 வருஷம் இல்லை. இனிமேல் வெயிட் பண்ணா கண்டிப்பாக நீ வேறு யாருக்காச்சும் பிக்கப் ஆயிடுவானே. எனக்கே பயம் வந்துருச்சுடி. ப்ளீஸ்டி. எப்படா யோசிச்சா? நான் என்னடி பண்ணுறது? நீ கொஞ்சம் கூட இறங்கியே வர மாட்டேங்கிற. நான் என்ன தான் பண்ணுறது? ப்ளீஸ் சொல்லலாம். என் மூஞ்சிலே முழிக்காத. நான் இனிமேல் ஒன்று பார்க்க மாட்டேன். உங்ககிட்ட நான் பேசுகிறதாவும் இல்லை. என் பட்டும் இல்லை டி ஜிம்முனா. இருடா, கொஞ்சம் நேரம் ஃபைட் நல்லா இருக்கு. அடிங்க உங்கள் அக்கா இரு வர. ஒயின் கையெடுன்னு சொல்கிறேன்னா கையை எடுறா. ஒயின் அம்முல என்னடி அதான் அடிச்சிட்டல. ப்ளீஸ் ஐ லவ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே உங்களை பாவமாக பார்த்துட்டு உட்காந்துருக்குறான். போயிடு, கண்ணு முன்னாடியே நிற்காத. எனக்கு பயங்கரமாக கோவம் வருது. போக முடியாது ஜங்குக்கு. எனக்கு கோவத்தில் நான் என்ன வேணாலும் பண்ணிடுவோம் போல இருக்கு. நீ போயிடு. பரவாயில்ல, பண்ணிக்கோ, போ. ஏன்னா சும்மா போன்னு கோவம் தானே படுறேன். அடிக்கணும் தானே, அடிச்சுக்கோ. பயங்கரமாக அடிச்சிட்டு வேண்டா. அடி, அதான் நான் வாங்குறதுக்கு நிற்கிறல்ல. அப்புறம் என்ன? போடா. முடியாது, போன்னு சொல்கிறேன்டா. முடியாதுடி, அடிக்க தானே போகிறேன். அடிச்சுக்கோ, உன் கோவம் போகிற வரையும் அடிச்சுக்கோ. ஆனால் போ சொல்லாத அப்படின்னு சொல்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுகிறான். நீங்கள் அவன் ஷர்ட் காலர் தானே பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு இழுத்து பிடிச்சி டைட்டாக இப்போ தான் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜிம்முன்னு அவங்க 2 பேரும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். அவன் தம்ஸ் அப் காட்டுறான். ஜங்குக்கு அவனை பார்த்து லைட்டாக கண்ணடிச்சிட்டு தம்ஸ் அப் காட்டுறான். அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அதே மாதிரி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. போக மாட்டேன்ல. நான் ஏண்டி போகிறேன் பைத்தியம்? என் மொத்த லவ்வே நீ தான். நீ அடித்தாலும் கொன்னாலும் நான் எப்படி உன்னை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன். ஐ லவ் யூ டி அப்படிங்கும்போது நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த ஷார்ட்டை முடிச்சிக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி ரொம்ப டேஸ் போனிச்சு இல்லையா? சரி, ஓகே, கொஞ்சம் ஒரு ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நிறைய காமெடி சீன்ஸ் வச்சு அப்படி தான் கொடுத்தேன். ஸோ மேக்ஸிமம்ஸ் ரொமான்டிக் எதிர்பார்க்காதீங்க, அது ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. தென் வந்து என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன். எதனால் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் சொல்லியிருந்தேன் அக்கா ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருந்துச்சு, இப்போ தான் காலத்து முடித்தேன், உங்கள் எப்போ கேட்டப்போ நான் பயங்கரமாக வயிறு ஃபுல்லாக சிரிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக இருங்க. எதுக்கு சேடாக இருக்கிறீங்க? நம்ம எஃப்எஃப் இருக்கு இல்லையா? நீங்கள் சேடாக இருந்தாலும் நம்ம எஃப்எஃப் கேட்கலாம், லவ் ஃபீலாக இருந்தாலும் நம்ம எஃப்எஃப் கேட்கலாம், நல்ல காமெடிஸாக வேணும்னாலும் நம்ம எஃப்எஃப் கேட்கலாம். எல்லா ஜேர்னல்லையுமே நம்ம எஃப்எஃப் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபீலுக்கு வேணுமோ, எந்தெந்த மூட் செட்டுக்கு வேணுமோ, அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அந்த மாதிரி நம்மளோட எஃப்எஃப் ஸ்டோரிஸ் எல்லாம் கேளுங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க. ஸோ எதை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இது சம்படேஸ்க்கு தான் சொல்கிறேன். ஏன்னா பர்டிகுலராக ஒரு சில கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அவங்களுக்கு தான். ஸோ எவ்ரி சிங்கிள் மூமெண்ட் இட்ஸ் யுவர்ஸ். ஸோ எதை நினச்சும் வருத்தப்பட்டு சேடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? நம்மளால் நினச்சாலும் அந்த செகண்டை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது. ஸோ பி ஹாப்பி. டாடா பை, see you, love you all.